அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பிஜி அண்ட் பாலிடெக்னிக் டிஆர்பியில் மேட்ரிக்ஸ் அப்படின்ற டாப்பிக்கில் நம்ம ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ் அப்படின்ற டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகேங்களா? மற்ற ஸ்டூடெண்ட்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ வரணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இதை ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 2x2. ஸோ இந்த மாதிரி இருக்கலாம். ஸோ அதே மாதிரி 3x3 இந்த மாதிரி மேட்ரிக்ஸ் தான் நம்ம ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ். ஸோ அப்படின்னா அந்த ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ் அப்படின்னு அந்த மேட்ரிக்ஸ்க்கு நம்ம ஃபர்ஸ்ட் கான்ஜுகேட் எடுக்கணும், அதுக்கப்புறம் அதனுடைய டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். அப்படின்னா ரோவை காலமாகவும் காலமை ரோவாகவும் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ கான்ஜுகேட் அப்படின்னா நம்மளுடைய இமேஜினரி பார்ட்டை சைன் சேஞ்ச் பண்ணணும். ஸோ ப்ளஸ் இருந்த மைனஸ், மைனஸ் இருந்த ப்ளஸ் அப்படி சேஞ்ச் பண்ண பிறகு டிரான்ஸ்போஸ் எடுத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மேட்ரிக்ஸ் ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸாக இருக்கும். ஸோ அது முன்னாடி என்ன மேட்ரிக்ஸ் இருந்ததோ அதே தான் அங்கே வரும், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நான் டயகனல் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ் ஆர் காம்ப்ளெக்ஸ். ஸோ இங்கே முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா டயகனல் எலமெண்ட்ஸ் எல்லாமே நமக்கு காம்ப்ளெக்ஸாக இருக்காது அப்படின்றத மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அப்போ நான் டயகனல் எலமெண்ட்ஸ் எல்லாமே என்னவா இருக்கும் பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் இன் எ ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ் are such that the element ith row and jth column is the complex conjugate of elements of jth row and ith column. அப்ப j row ith, அதாவது j row ith column, மாதிரி ith row jth column இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்டா இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேட்ரிக்ஸ் அப்படின்றது ஏ அப்படின்றத நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இந்த மேட்ரிக்ஸ் நம்ம ஹெர்மிஷியன் அப்படின்னு எடுத்தோம்னா, ஸோ அப்போ ஏ அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஹெர்மிஷியனாக இருக்கணும் அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸ், அதாவது ஏ ஈக்குவல் டு ஏஹெச் அப்படின்றது நமக்கு ஃபார்ம் ஆகணும். ஸோ அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸை நம்ம என்ன பண்ணணும், காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் எடுத்துட்டு ரோவை காலமாகவும் காலத்தை ரோவாகவும் கன்வெர்ட் பண்ணீங்க அப்படின்னா நம்ம கிடைக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருந்த மேட்ரிக்ஸ் ஏ மாதிரியே இருக்கும். ஸோ இதை நம்ம ஹெர்மிஷியன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். மேட்ரிக்ஸ் சிமிலர் டு தட் symmetric matrix. So the similar to the symmetric matrix na symmetric matrix மாதிரியே தான் இந்த ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸும் இருக்கும் அப்படின்றது மென்ஷன் பண்றாங்க. ஸோ இதுல எக்ஸ்ட்ராவா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட் ஹேஸ் காம்ப்ளெக்ஸ் நம்பர். இந்த மேட்ரிக்ஸ்ல ஹெர்மிஷியன்ல காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கும். அதுவும் எந்த லொகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் பிரின்சிபல் டயகனல் அப்படின்ற வேர்ட் மென்ஷன் பண்றாங்க. ஸோ கீழே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம் பாருங்க. ஸோ இந்த பார்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டயகனல் எலமெண்ட், அதாவது டயகனல் பார்ட் ஆஃப் தி மேட்ரிக்ஸ் அப்படின்னு கொடுக்கும். ஸோ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு நான் டயகனல் எலமெண்ட். இந்த நான் டயகனல்ல நமக்கு இமேஜினரி பார்ட் இருக்கு, ஸோ டயகனல்ல இமேஜினரி பார்ட் இல்லை அப்படின்றது முக்கியமான விஷயம். ஒன்லி தி ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ரோ. இந்த ரோல ஃபர்ஸ்ட் எலமெண்ட் தான் இந்த 5 அண்ட் செகண்ட் எலமெண்ட் ஆஃப் தி செகண்ட் ரோ ஆர் ரியல். இது 2x2 மேட்ரிக்ஸ்ல இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கும், ஓகேங்களா? ஆல்சோ காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ரோ and second element is the conjugate complex number of the second row and first element. So இப்போ இந்த எலிமெண்ட்டையும் இதையும் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா இது ரெண்டும் காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்டா தான் இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்றாங்க. ஓகே, ஸோ இதனோட ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா எலிமெண்ட் ஆஃப் தி பிரின்சிபல் டயகனல் ஆஃப் ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ் ஆர் ரியல் நம்பர்ஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டேர்ம். ஸோ எல்லாமே நமக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல் நம்பர்ஸாக இருக்கும். இந்த பிரின்சிபல் டயகனல் மேட்ரிக்ஸ் இருக்கக்கூடிய பிரின்சிபல் டயகனல் எலமெண்ட்ஸ் எல்லாமே நமக்கு ரியல் நம்பர்ஸாக இருக்கும். அண்ட் நான் டயகனல் எலமெண்ட்ஸ் ஆஃப் தி ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். இது முக்கியம். அப்போ நம்ம எடுத்துக்கக்கூடிய மேட்ரிக்ஸ்ல அந்த டயகனல் எலமெண்ட்ஸ் தவிர மற்ற எல்லாமே இமேஜினரி பார்ட் இருக்கும், காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் இருக்கும் அப்படின்றது மென்ஷன் பண்றாங்க. எவ்ரி ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ் இஸ் நார்மல் மேட்ரிக்ஸ். அது நார்மல் மேட்ரிக்ஸ் மாதிரியே தான் இருக்கும். ஸோ அப்போ ஏஹெச் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஏ அப்படின்றது மென்ஷன் பண்ணி சொல்றாங்க. சம் ஆஃப் டூ ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ் இஸ் ஹெர்மிஷியன். ஸோ ரெண்டு ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ் சம் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், நமக்கு ஒரு ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ் தான் கிடைக்கும். அதே மாதிரி இன்வர்ஸ் ஆஃப் ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ், ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹெர்மிஷியனாக தான் இருக்கும் அப்படின்னு கொடுக்குறாங்க. அடுத்தது ப்ராடக்ட் ஆஃப் டூ ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ். ஸோ அப்படின்னா ரெண்டு மேட்ரிக்ஸ் இருக்கும். இப்போ ஏன்னு சொல்கிறோம், அதே மாதிரி பி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஏவும் ஹெர்மிஷியன், அதே மாதிரி பியும் ஹெர்மிஷியன் அப்படின்னா நம்மளோட ஏபி அப்படின்னு ஒரு மேட்ரிக்ஸ் கிடைக்கும். அதுவும் நமக்கு என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா ஹெர்மிஷியனாக தான் இருக்கும்
அப்படின்றது மென்ஷன் பண்றாங்க. அடுத்தது டிட்டர்மினன்ட் ஆஃப் ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ் இஸ் ரியல். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ஒரு மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் எடுத்தீங்க அப்படின்னா இந்த ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸோட ஃபைனல் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரியல் நம்பர்ஸாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் சம்ஸ். ஸோ நமக்கு ஃபைண்ட் தி மேட்ரிக்ஸ் இஸ் ஹெர்மிஷியன் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மேட்ரிக்ஸ் நம்ம ஏ அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோம் பார்த்தீங்கன்னா இதுக்கு கான்ஜுகேட் எடுக்கணும். ஸோ அப்போ கான்ஜுகேட் ஆஃப் ஏ அப்படின்னு எடுத்து கான்ஜுகேட் எடுக்கணும் அப்படின்னா ஐயோட டேர்ம் வந்து மைனஸ் இருந்தா பிளஸ் இருந்தா மைனஸ் அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 4 மைனஸ் 3i செகண்ட் டேர்ம் வந்து 4 பிளஸ் 3i இங்கே வந்து 5 அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ இந்த மேட்ரிக்ஸை நம்ம கான்ஜுகேட் எடுத்துட்டோம். இதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். ஸோ டிரான்ஸ்போஸ் ஆஃப் கான்ஜுகேட் கொடுக்கும். இந்த மேட்ரிக்ஸ் நம்ம என்ன பண்ணணும், நமக்கு டிரான்ஸ்போஸ் பண்ணணும். ஸோ 1 ரோ காலமா கன்வெர்ட் பண்ணுங்க 4 3i அண்ட் செகண்ட் ரோல இருக்க டேர்ம் வந்து ஃபர்ஸ்ட் வரணும். ஸோ பிளஸ் 3i 5 அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த மேட்ரிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கான்ஜுகேட் ஆஃப் ஏன்றது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏஹெச் அப்படின்னு எடுத்துக்கலாம். தட் இஸ் ஈக்குவல்ஸ் நம்ம என்ன இருக்கு ஏ அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸும் நமக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியே இருக்கு. ஏவும் இந்த டிரான்ஸ்போஸ் ஆஃப் கான்ஜுகேட் ஏவும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால இதை வந்து நம்ம வந்து ஹெர்மிஷியன் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இந்த எலமெண்ட் எல்லாமே வந்து டயகனல் எலமெண்ட் எல்லாமே நமக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரியல் நம்பர்ஸாக இருக்கும். நான் டயகனல் எலமெண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இமேஜினரியா இருக்கும் அப்படின்னு சொல்றோம். ஸோ இன்னொரு சம் ஒன்று கொடுத்துருக்கேன். ஃபைண்ட் தி மேட்ரிக்ஸ் இஸ் எ ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ். இதுக்கும் அதே மாதிரி நீங்க என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணி போடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 3x3 மேட்ரிக்ஸ். ஸோ இதுக்கு நீங்க சால்வ் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு வந்து இதே மாதிரி மேட்ரிக்ஸ் தான் கிடைக்கும். ஸோ இதுல நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ டயகனல் எலமெண்ட் எல்லாமே நமக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல் நம்பர்ஸா இருக்கு. நான் டயகனல் எலமெண்ட் எல்லாமே வந்து இமேஜினரி. ஸோ மேலே கீழே ரெண்டுமே இமேஜினரியாக தான் இருக்கு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்ற ஸ்டூடெண்ட்டுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.